சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி எனும் இந்த 15 நிமிட நேர நிகழ்ச்சியை சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும் festaudio.net மற்றும் LTR.fm போன்ற இணையதளங்களிலும் இன்னும் இணைய வானொலியிலும் கேட்டு பயனடையலாம். அத்துடன் விண்ணொளி எனும் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை வியாழன் மாலை 5 மணிக்கும் விண்ணோசை எனும் 1 மணி நேர ஆராதனை ஒன்றை ஞாயிறு பிற்பகல் 4 மணிக்கும் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உண்மையிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான காரியத்தை கொண்டு வரப்போகிறேன். ஒரு வேளையில் நீங்கள் நினைக்கக்கூடும், நான் எல்லாவற்றிலும் தோற்று போயிருக்கிறேன், எல்லாமே முடிஞ்சு போகிற நிலைமையில இருக்கிறேன், எதெடுத்தாலும் தோல்வி, என்னுடைய வாழ்க்கையிலே பண விஷயத்திலே தோல்வி, குடும்ப விஷயங்களிலே தோல்வி, கணவன் மனைவி அப்பா பிள்ளை என்கிற உறவிலே தோல்வியா இருக்கிறேன், அல்லது நான் வேலை செய்கிற இடத்துல தோல்வி வேலையை விட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறேன், இப்படி எல்லாமே தோல்வியா இருக்கிற நேரத்திலே இவர் என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லி நான் இன்றைக்கு ஒன்றுமே உங்களுக்கு சொல்ல போவதில்லை.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வசனத்திலிருந்து என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றின வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனவே நிச்சயமாய் நான் இதை அனுபவித்து உங்களுக்கு சொல்லுகிறபடியால் அது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. இன்றைக்கு இந்த உலகமே ஒரு ஜெயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜெயம் எது என்று தெரியாமல் இருக்கிறது அநேகருக்கு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அது தெரிய போகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லப்படுகிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி, எவை எல்லாவற்றிலேயும் அப்படி என்று சொன்னால் அதற்கு முதல் வசனம் 36வது வசனம் 8ஆம் அதிகாரம் ரோமர், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றும் தோல்வியான காரியம்தான். உங்களுக்கு உபத்திரவம் இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமான தோல்வியான காரியம்தான். சில வேளை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில உபத்திரவப்படுகிறவர்களா இருக்கலாம், இந்த வேளையிலே வியாகுலம் அடைகிறவர்களா இருக்கலாம், துன்பப்படுகிறவர்களா இருக்கலாம், அல்லது பசியோடு இருக்கிறவர்களா இருக்கலாம், நிர்வாணமாய் அதாவது அவமானப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், நாச மோசமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம், பட்டயம் வெட்டுண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு மோசமான சூழ்நிலைக்குள் நீங்கள் போயிருக்கலாம். இவை சகலவற்றிலும் இது எல்லாவற்றிலும் இருந்து நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர் யார்? நம்மில் அன்பு கூறுகிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறீங்க. இந்த வேளையில இப்படியான இத்தனை தோல்வியான சூழ்நிலைகள் மத்தியில் வெற்றி ஒன்றே ஒன்று. நீங்கள் ஹார்ட் ஒர்க் செய்யணும் என்ற இல்லை, அவரை இவரை போய் சந்திக்க வேண்டும் என்று அல்ல. உங்களை இந்த வேளையிலே, இந்த நாளிலே, இந்த தொலைக்காட்சியினூடாக சந்தித்த இந்த இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த இயேசு தான் இது அத்தனைக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். அதாவது உபத்திரவத்திலிருந்து வெற்றி, வியாகுலத்திலிருந்து வெற்றி, உங்களுடைய துன்பத்திலிருந்து வெற்றி, உங்களுடைய பசி பட்டினியிலிருந்து வெற்றி, உங்களுடைய நிர்வாண அவமான காரியங்களிலிருந்து வெற்றி, நாச மோசமான காரியங்களிலிருந்து வெற்றி, இது அத்தனைக்கும் வெற்றி கொடுக்கிறவர் அவர். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தாராம். சிலுவையில் எப்படி வெற்றி சிறந்தார் என்று கேட்டா, சிலுவை என்பது ஒரு மரண தண்டனை. இந்த நாட்களிலே தூக்கு தண்டனை எப்படியோ அதை விட ஒரு கேவலமான தண்டனை தான் சிலுவை. அந்த மரணத்தை அவர் வென்றார். மரணத்திலிருந்தே அவர் ஜெயித்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் அந்த நிலைமைக்கு போகவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் தான் மரித்து போயிருக்கிறதே தவிர நீங்கள் மரித்து போகவில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே மரித்து போனது அத்தனையிலிருந்து அவர் உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். அப்படின்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேளையிலே சரி, எல்லாராலும் கைவிடப்பட்டேன், சகலமும் என்னை விட்டு போய்விட்டது, இப்ப இந்த நேரத்துல எத்தனையோ விஷயம், எத்தனையோ முயற்சி எடுத்து பார்த்தேன் திரும்ப நான் வெற்றி பெறுவதற்கு, அல்லது என்னுடைய பிசினஸ்லே அடுத்து தோல்வி, எல்லாம் தோல்வி, இதுக்கு பிறகு நான் என்ன செய்யறது? இயேசுவை விசுவாசித்து பாருங்க. இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. இப்படி ஒரு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. இதுல இயேசு எனக்கு என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி பாருங்க. அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கற்றுக்கொள்கிற வேலையில நிச்சயமாய் சகலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இதை செய்வதற்கு நான் நினைக்கிறேன் கஷ்டமான காரியம் அல்ல. பலர் பலவிதமான காரியங்கள் சொல்லலாம். ஆனால் ஏன் நீங்கள் இதை செய்து பார்க்க கூடாது? இதை செய்து பார்த்தும் நீங்கள் தோல்வி என்று சொன்னால் நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிப்பீங்க என்று சொன்னால் இந்த வேளையிலே உண்மையாக உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில இருந்த சகல தோல்வியும் வெற்றியாய் மாறும். அதுல சந்தேகமே இல்லை. காரணம், அவருடைய வசனம், இப்ப நீங்கள் கேட்ட இந்த வசனம் உண்மையானது, இது சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிகிற நேரத்தில் அது உங்களை விடுதலையாக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி என்று சொல்லி. அதாவது அவர் ஏன் குமாரன் என்று சொல்லுகிறார் என்று கேட்டா, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பழியிடுவீங்களா? உங்களுடைய பிள்ளையை நீங்கள் கொன்று போடுவீங்களா? அல்லது உங்கள் தகப்பன்மார் உங்களை கொண்டு போடுவார்களா? இல்லை, ஒரு பொழுதும் இல்லை. ஆனால்
இயேசுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட அப்படித்தான். தகப்பன் அவரையே கொண்டு போட்டாராம். எதுக்கு தெரியுமா? எங்களுக்காக தன்னுடைய பிள்ளையே எங்களுக்காக கொடுத்திருக்கிற வேளையில அந்த பிள்ளையோடு கூட, அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த இழந்து போன மற்ற இந்த எல்லா காரியங்களையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? உபத்திரவத்துக்கு எதிரான காரியம், வியாகுலத்துக்கு எதிரான காரியம், துன்பத்துக்கு எதிரான காரியம், பசி, அவமானம், நாசமோசம், பட்டயத்துக்கு எதிரான இந்த நன்மையான காரியங்களை உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஜெபிங்க. இயேசுவே, எல்லாவற்றிலும் நான் தோற்று போய்விட்டேன். ஆனால் இந்த தோற்று போன சமயத்திலும் கூட இந்த தொலைக்காட்சியினூடாக எனக்கு ஒரு வெற்றி ஒன்று எனக்கு ஒன்று இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்தீங்களே, அந்த இயேசுவுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் இனி இயேசுவை விசுவாசிக்க போகிறேன். இனி இந்த இயேசுவை விசுவாசித்து வருகிற நாட்களிலே இழந்து போன சகல ஆசீர்வாதத்தை நான் இரட்டிப்பாக பெறப்போகிறேன். அவர் இதை செய்ய போகிறார். இனி இயேசு தான் ஆண்டவர், இவர் தான் எனக்கு எல்லா விடுதலை என்று சொல்லி நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக, இந்த தகப்பன்மாருக்காக, இந்த தாய்மாருக்காக நான் வருகிறேன் அப்பா. அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா தோல்வியும் வெற்றியாய் மாறப்போகிற தயவுக்காக உங்களை நன்றி நன்றி என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே, துதியும் கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே, துதியும் கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. கிருபைகள் எனில் பெருக செய்தியே சோத்திரம், உம் கரங்களால் என்னை அழைத்துக் கொண்டீரே சோத்திரம். கிருபைகள் எனில் பெருக செய்தியே சோத்திரம், உம் கரங்களால் என்னை அழைத்துக் கொண்டீரே சோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே, துதியும் கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே. சோதனை எதில் வந்த போது நீர் காத்தீர், வேதனை எதில் வந்த போது கிருபை தந்தீர். சோதனை எதில் வந்த போது நீர் காத்தீர், வேதனை எதில் வந்த போது கிருபை தந்தீர். மகிமை கனமும் எல்லாம் உமக்கே, தேவா உமக்கே, மகிமை கனமும் எல்லாம் உமக்கே. நல்லது நேயர் சகோதர சகோதரிகளை, மீண்டும் நாளைய தினம் இதே நேரம் மற்றும் ஒரு விண்ணொளி காலை சிந்தனையில் சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் mail@newgraceministries.org என்ற இணைய முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் 00442064463419 என்னும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று கூறிக்கொண்டு நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றோம்.